ஹாய், நான் இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: மோர் 2 கப்பு, மோர் இல்லைன்னா தயிரை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியா 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 1 எடுத்துக்கேன். பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க, அதோட டேஸ்ட்டும் வாசனையும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாதனால இதை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சீரகத்தையும் தேங்காயும் தவிர மற்றது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சீரகத்தையும் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த சீரகத்தோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு மோரோட கலந்துட்டு நம்ம மோர் குழம்பு பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மசாலாவெல்லாம் நான் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் எல்லாம் போட்டு. இது மோர் கூட கலந்துடலாம். மோர் கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, அந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து குழம்புங்க. உங்களுக்கு வேணும்னா ஏதாவது காய்கறி கூட இதில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் மோர் குழம்பு பண்ணலாம், இல்லை வெறுமனே கூட பண்ணலாம். ஸோ உப்பு, மஞ்சள் பொடி, இதில் தேவையான அளவுக்கு மோர், இந்த மசாலா எல்லாத்தையும் நான் இதில் கலந்து வச்சுருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உங்கள்கிட்ட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இருந்ததுன்னா அதையும் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு இந்த குழம்பு அப்படியே ஊற்றிட்டு கொதிக்க வச்சு எடுக்க வேண்டியதான். மோர் குழம்பு மற்ற குழம்பு மாதிரி கொதிக்க விடக்கூடாது. நுரை பொங்கி வரும். அந்த ரசத்துக்கெல்லாம் வரும் இல்லையா, ரசத்துக்கு கூட ஒரு கொதி விடுவோம். இதுக்கு கொதி விடக்கூடாது. நுரை மேலே பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கடுகு வெடிச்சோன்னே இது ஊற்றிடலாம். உப்பு காரம்னா சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நுரை பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.